இன்னைக்கு நாம் பார்க்கப் போறது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியின் சிறப்புகளைப் பற்றி. சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும்? எந்தெந்த காலத்தில் என்னென்ன பொருள்களால் நாம் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? எளிமையான முறையில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யறது? இப்படிப்பட்ட அனைத்து தகவல்களையும் இன்னைக்கு இந்த பதிவில் தெளிவாகத் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, சிவராத்திரி தேதி மற்றும் நேரம். முதல்ல, இந்த ஆண்டு எப்ப சிவராத்திரி வருது? எப்ப நாம விரதத்த துவங்கணும்? 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விரதம் என்று நான் சொல்வது உபவாசம், அதாவது பட்டினி இருக்கிறது. இந்த உபவாசத்தை எப்போ துவங்கணும், எப்போ கண்விழிக்கணும், எப்போ தூங்கணும், அந்த தேதிய முதல்ல பாத்துடலாமா? பிப்ரவரி 15, 2026 அன்றைக்கு காலையில நாம உபவாசத்தை ஆரம்பிச்சு பிப்ரவரி 16, 2026 காலை 6 மணிக்குள்ள நம்முடைய பட்டினி விரதத்தை நிறைவேத்திக்கலாம். தூங்குறது எப்போ தூங்கலாம்? பிப்ரவரி 16 மாலை 6 மணிக்கு மேல நாம வழிபாடு செய்துட்டு தூங்கலாம். விரதம் ஆரம்பிப்பது எப்படி? சிவ வழிபாடு அப்படிங்கறது எப்படி இந்த சிவராத்திரின்னு செய்யணும்? அத முதல்ல பார்த்துடலாம். பிப்ரவரி 15 காலையில நீங்க எப்ப எழுந்திருக்கிறீங்களோ அப்ப குளிச்சிட்டு காலையிலிருந்தே உங்க விரதத்தை துவங்கிடலாம். அன்னைக்கு அநேகமா ஒரு வேளைதான் விரதம் இருப்பாங்க. அதுவும் காலையில எழுந்ததிலிருந்தே தான் அந்த ஒரு வேளை விரதத்தை துவங்கணும். வீட்டுல சிவலிங்கமோ அல்லது சிவபெருமானோட திருவுருவப் படமோ நாம வச்சிருக்கிறோம்னா அதுக்கு மலர்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு அபிஷேகம் எல்லாம் செய்து உங்க சிவராத்திரி விரதத்தை காலையில துவங்கிடலாம். இப்படி நீங்க துவங்குறப்போ இத கோயில தான் போய் துவங்கணுமா இல்ல வீட்லயே துவங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். வீட்ல இருந்தே உங்க விரதத்தை துவங்கிக்கலாம். விரதம்னு சொல்லும்போதே எப்பவுமே நான் சொல்றதுதான். இது உங்களுக்கு கண்டிப்பா மனப்பாடமா இருக்கும். யார் விரதம் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது? கர்ப்பிணிகள், குழந்தைகள வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற கர்ப்பிணிகள் இந்த விரதத்தை தவிர்த்துடலாம். முழுக்க முழுக்க அவங்க பட்டினி இருக்க வேண்டாம். அவங்க வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டே இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் இந்த விரதத்தை கண்டிப்பா தவிர்த்துக்குங்க. ஏன்னா குழந்தைக்கு கண்டிப்பா பால் கொடுக்கணும். நீங்க சாப்பிட்டுத்தான் ஆகணும். அதனால நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை இருந்துக்கோங்க. ஒண்ணும் அது தப்பு கிடையாது. வயோதிகர்கள், ரொம்ப வயசாயிடுச்சே, மாத்திரை சாப்பிட்டே ஆகணும், பட்டினி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். ஒன்னும் தப்பில்ல. ஆரோக்கியமானவர்கள், இப்போ மத்தவங்களுக்கு வருவோம். நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இதுக்கு வயசே கிடையாது. குழந்தையிலிருந்தே இந்த விரதத்தை கத்துக் கொடுங்க. நான் எப்பவுமே என்னோட பதிவுகள்ல, குறிப்பா சிவராத்திரி பதிவுகள்ல பார்த்திருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன். குழந்தைக்கு 8 வயசு, 10 வயசு, 11 வயசு தாங்க ஆவும். என் புள்ளைக்கு நாங்க இப்பவே விரதம் சொல்லிக் கொடுக்கணுமா? வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த சிவராத்திரி விரதத்தை சொல்லிக் கொடுங்க. 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. கண்ணா, இன்னைக்கு சிவராத்திரி, பால் எடுத்துக்கோ, படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு எளிமையா நாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். என்ன குழந்தைகளுக்கு பட்டினி இருந்து உடல நாம சுத்தம் செய்துகிட்டு தெய்வ வழிபாடு செய்யணும்னு இளமையிலிருந்து பழக்கணும். இதெல்லாம் நான் சொல்றது ஆரோக்கியமா இருப்பவங்களுக்கு. உடம்பு சரியில்லாதவங்கள், உடம்பு சரியில்ல, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்குதுன்னா அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அத கொடுத்துக்கிட்டு வழிபாடு மட்டும் தவறாம செய்யச் சொல்லுங்க. இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். மாதவிடாய் பெண்கள், மாதவிடாயா இருக்கிற பெண்களுக்கு இப்போ கேள்வி வரும். அம்மா, எங்களுக்கு 2வது நாளா 3வது நாளா இருக்கு. விரதம் ஆரம்பிச்ச பிறகு மாதவிடாய் வந்துச்சு. கவலையே படாதீங்க. விரதம் மட்டும் எடுத்துக்கோங்க. கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது. அத மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரசாதம் சாப்பிடலாமா? இப்பொழுதுல நடுவுல ஒரு கேள்வி. நாங்க கோயிலுக்கு போறோம், பிரசாதம் கொடுத்துட்டாங்க, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஒன்னும் தப்பில்ல. அதுக்காக பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணுமா அப்படின்னா அது சரி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். 4 காலங்களும் அவற்றின் சிறப்புகளும் இப்போ வழிபாடு அப்படிங்கிறது இரவுல தான் துவங்கும். இது சிவராத்திரி வழிபாடு. அதனால மாலைக்கு மேலதான் இந்த காலங்கள் ஆரம்பிக்கும். காலம் காலமானா என்னம்மா அதுல தான் பூஜை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு.
சிவராத்திரினா பிரம்மா, விஷ்ணு, அம்பாள், தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான வழிபட்ட நாள். அதத்தான் நான்கு காலங்களா நமக்கு பிரிச்சிருக்காங்க. இந்த காலங்கள்ல என்ன அபிஷேகம் பண்ணணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், அதனால என்ன பலன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிக்கலாம். முதல் காலம் பிரம்மதேவர் வழிபட்ட காலம் நேரம். மாலை 7:30 மணிக்கு இந்த காலம் ஆரம்பிக்கும். அபிஷேகம். முதல் காலத்துல பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். நைவேத்தியம். பாச்சி. பருப்பினால நாம் சக்கர பொங்கல் செய்யலாம். பலன். இப்படி வழிபாடு செய்வோர்க்கு கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும். இரண்டாம் காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் நேரம். இரவு 10:30 மணிக்கு இந்த காலம் ஆரம்பிக்கும். அபிஷேகம். இரண்டாம் காலத்துல பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யணும். நைவேத்தியம். பால் பாயாசம் வைக்கலாம். கற்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். பலன். இரண்டாம் காலத்துல இப்படி வழிபாடு செய்தால் அநேகமான செல்வ நலன்கள் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். மூன்றாம் காலம் அம்பிகை வழிபட்ட காலம் நேரம். இரவு 12 மணிக்கு இந்த காலம் துவங்கும். விசேஷம். இது மிக முக்கியமான காலம். சர்வசக்தியா விளங்குற அம்பிகையே இறைவனை வழிபட்ட காலம் இது. அபிஷேகம். இந்த காலத்தில இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்யணும். அர்ச்சனை. வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்யணும். நைவேத்தியம். எள்ளுச்சாதம் நைவேத்தியம் செய்யலாம். பலன். துன்பத்தை எரிச்சு சாம்பலாக்கி அனைத்து விதமான இன்ப நலன்களையும் நமக்கு அருளக்கூடிய காலம் இது. இந்த மூன்றாம் காலம் சம்பந்தமா பாக்கறப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல காலம் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருமே மா அப்படின்னு. மாறுதலுக்கு உட்பட்டதுதான் இது. ஏன்னா ஒரு கோயில்ல மாதிரி வழிபாட்டு முறைக்கு தகுந்த மாதிரி கால நேரங்களில் மாற்றம் இருக்கும். சில கோயில்ல 6 மணி, சில கோயில்லவே 7:30 மணிக்குத்தான் முதல் காலம் ஆரம்பிக்கும். அதனால நேர மாற்றத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். காலங்கள் இதுதான். முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம். இந்த காலங்களில இந்த வழிபாட்டை நீங்க வீட்லயும் செய்யலாம். இந்த அபிஷேகப் பொருள்களை கோயிலுக்கு வாங்கிக் கொடுத்தும் நீங்க அபிஷேகம் செய்யலாம். ஏன் இதைச் சொல்றேன்னா, இந்த ஒவ்வொரு காலங்களிலையும் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அத தெரிஞ்சிக்கணும். அப்பத்தான் அர்த்தம். சிவராத்திரி அன்று இரவு முழுக்க விழித்து இறைவன வழிபடுறதுக்கு ஆராதனை அப்படின்னு பேரு. நான்காம் காலம் நேரம். அதிகாலை 2:30 மணிக்கு இந்த காலம் ஆரம்பிக்கும். தூக்கம் வராமல் இருக்க என்ன செய்யலாம்? இப்போ ஒரு விஷயம். இந்த இரவு முழுக்க கண் விழிக்கிறதுதான் அநேகமா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா வருது. கோயிலுக்கு போயிட்டோம்னா நிறைய பலாமிருத்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், சொற்பொழிவு நடக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறோம். கோயில்ல சுவாமிய பார்க்கறோம், பூஜையில கலந்துக்கிறோம். அப்படின்னா நமக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்கும், தூக்கம் வராது. ஆனா வீட்லயே தனியா இருக்கிறவங்களுக்குத்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே வீட்டுல தனியா இருக்கிறவங்க ஏன்னா எங்களால என்னமா செய்ய முடியும்? அதுக்குத்தான் நான் எப்பவுமே உங்களுக்கு யோசனை சொல்லுவேன். வீட்லயே தூக்கம் வராமல் இருக்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா 4 காலமும் அபிஷேகம் பண்ணுங்க. 4 காலமும் நைவேத்தியம் பண்ணுங்க. 4 காலமும் பூஜை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு தூக்கம் வராது. திருவாசகம் பாராயணம். எப்படி நாம திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியான சிவபுராணத்தை அன்னைக்கு படிக்கிறோமோ, முழுமையான முற்றோதலை அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இன்னும் தூக்கமும் வராது உங்களுக்கு. சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்சவங்க திருவாசகத்தின் முழு பகுதியையும் முற்றோதல் செய்வாங்க. அதாவது முழுமையா படிக்கிறது. முழுமையா நீங்க படிக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வராது. இத வீட்டில இருக்கிறவங்களும் செய்யலாம். கோயில்ல போய் உட்கார்ந்து நாம படிச்சு இந்த படிப்பையும் நாம செய்துக்கலாம். கட்டாயம் விழித்திருக்க வேண்டிய நேரம். இப்போ சிவராத்திரின்னு இத்தனை காலங்களும் இருக்கு. இதுல எல்லாமே நாம விழிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா உடம்பு எங்களுக்கு சரியில்லையே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பா இந்த நேரத்துல தூங்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. மூன்றாம் காலம் அம்பாள் பூஜை செய்த காலம். அது இரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்ம 11:45 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும். நான் எப்பவுமே இந்த நேரத்தை மிக குறிப்பிட்டு உங்களுக்குச் சொல்றது உண்டு. இதுதான் சர்வசக்தியுமான அம்பிகை. இறைவனை ஜோதி வடிவமாகவும் சுவாமி லிங்கோத்பவராகவும் காட்சி கொடுத்த அந்தக் காலம். அண்ணாமலையார்
ஆலயத்தின் வரலாற்றைச் சொல்லும்போது இது நமக்கு நிறையவே தெரியும். இறைவன் அடிமுடி காணா பெருமானாக நிற்கிறார். அந்த லிங்கோத்பவ நேரம் அப்படிங்கிறது இந்தக் காலம்தான். இதுலதான் அம்பாள் என்ன செய்தார்? ஜோதி பிழம்பா இருக்கிற சிவபெருமானுக்கு தான் பூஜை செய்து வழிபாடு செய்தார். இந்த நேரம் சிவராத்திரின்னா மிக மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துல தூங்கவே கூடாது. ஒரு வில்வமாவது இந்த நேரத்துல நம்ம கையால ஒரு லிங்கத்துக்கு நாம வத்து வழிபாடு செய்யணும். இதை மறந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. விரதம் நிறைவேற்றுவது எப்படி? இப்போ இரவு முழுக்க நாம இப்படி வழிபாடு செய்து காலையில 6 மணிக்குள்ள நம்முடைய பட்டினி விரதத்தை நாம நிறைவேத்திக்கலாம். சுவாமிக்கு நிவேதனம் செய்த உணவுப் பொருள்களைச் சாப்பிடலாம். அதே மாதிரி பட்டினி இருக்கிறவங்க தொடர்ந்து தண்ணி குடிங்க. நான் எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தச் சொல்றேன். தயவு பண்ணி மறந்துடாதீங்க. தண்ணி எடுத்துக்கலாம். தவறில்ல. காலையில நம்ம இதைச் சாப்பிட்ட பிறகு, விரதம் முடிச்ச பிறகு, அப்படியே சொக்கிச் சொக்கி ஒரு தூக்கம் வரும். அதத்தான் கட்டுப்படுத்தணும். அதுதான் சிவராத்திரியின் மிக முக்கியமான விரதத்தின் காலமே அதுதான். அடுத்த நாள் பிப்ரவரி 16 பாத்தீங்கன்னா, அப்படியே சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தூக்கம் வரும். ஆனா, அன்னைக்கு முழுவதும் விழிச்சிருக்கணுமா? அதுவும் விழிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, மறுநாள் முழுசா விழிச்சிருந்தும், மாலை 6 மணிக்கு விளக்கேத்திட்டு, எளிமையா ஒரு சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு, பெருமானே, இந்த சிவராத்திரியின் முழு விரத பலனையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சின்ன நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ, அதையெல்லாம் வேண்டிட்டு 6 மணிக்கு பிறகு நீங்க தூங்கலாம். இப்படி நீங்க செய்யறப்போ, இதுதான் முழுமையா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி விரதத்தின் ஆழமான பொருள். பொதுவா சிவராத்திரி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு என்ன காரணம்? சிவன் மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம். அதனால இந்த விரதத்தை எடுத்துக்கிறோம். இல்ல, இந்த விரதம் இருந்தா இந்த பலன் அந்த பலன்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால நாங்க இந்த விரதத்தை எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த ஒரு கருத்தையும் சொல்றேன். சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்றப்போ நம்மளோட மனசுல இருக்கிற ஆணவத்தை இறைவன் எரிச்சு சாம்பலாக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை தர்ற காலம் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி காலம். ஏன் எது செய்தாலும் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பக்தியில கூட நான் கொண்டு போய் கொடுத்தா கோயில்ல இந்த அபிஷேகம், நான் சிவனுக்கு இது செஞ்சேன், நான் சிவனுக்கு அது செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் வளர்ந்திருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய தவறு. இறைவன் நம்மள கொடுக்கிற நிலையில வச்சிருக்கிறார்னா நம் இறைவனுக்கு கொடுக்கிறோம். கொடுப்பதற்கு நம்ம தவம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவான எண்ணத்தோடு தான் நாம் இறைவனை நெருங்க முடியும். அப்படி நெருங்குறப்போ நம்முடைய உள்ளத்துல இருக்கிற நான் தான் பெரியவன், என்னை விட எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்ற ஆணவத்தை அவர் அழிச்சு சாம்பலாக்கிடுவாரு. ஏன்னா இந்த சிவராத்திரி விரதம் எப்படி அடிமுடி காணாத இறைவன் தேடி வந்தவர்களுக்கு ஆணவத்தை நீக்கி ஜோதி பிழம்பாக காட்சி தந்தாரோ, அதுபோல நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்கி நம்முடைய ஆன்மாக்குள்ள இருக்கிற இறைவனை காட்டுற காலம் இது. 3ஆம் காலத்துல தியானம் அப்படிங்கறத கண்டிப்பா மேற்கொள்ளணும். அந்த 3ஆம் காலத்துல நாம் செய்யற அந்த தியானம் அவ்வளோ விசேஷமானது. அதை நாம் செய்ய 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 நம்முடைய ஆன்ம நலன் அதிகரிக்கும். எல்லா விதமான நன்மைகளும் இந்த சிவராத்திரி விரதத்தினால நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடும் சிவராத்திரியும். இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்ட பலரும் செய்யற ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்கும். அதனால குலதெய்வம் கோயிலுக்குத்தான் நாங்க போறோம். அங்க சிவன் இல்ல, அம்பாள் தான் நாங்க வழிபாடு பண்றோம்ங்கிறவங்க, நீங்க அம்பாள் கோயில்ல வழிபாடு பண்ண போறதுக்கு முன்னாடி வீட்லயே சிவ வழிபாடு செய்துட்டு சிவபெருமான வணங்கிட்டு போகலாம். ஒன்னும் தப்பில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தா ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க.